வணக்கம் நண்பர்களே. நமது காயின்காப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாணயங்களை பற்றிய வரலாற்றையும் மதிப்புகளையும் அதனுடைய உண்மை தன்மையையும் தெரிந்து கொள்ள நமது காயின்காப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும், லைக் செய்யும், ஷேர் செய்யும் நண்பர்களே. இன்று நாம் ₹5 வெளியிடப்பட்ட ஜகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் அவர்களின் 150வது ஆண்டு நிறைவை போற்றும் வகையில் நினைவு நாணயமாக, கமாமரேட்டிவ் நாணயமாக 2006 மக்கள் பொது புழக்கத்திற்கு வெளியிடப்பட்ட நாணயத்தை பற்றி நாம் பார்ப்போம் நண்பர்களே. இந்த நாணயத்தை வெளியிடும்போது 2 வகை உலோகங்களாலான நாணயத்தை அரசாங்கம் வெளியிட்டது. அதாவது காப்பர் நிக்கல் மற்றும் எஃப்எஃப்எஸ் என்ற துருப்பிடிக்காத ஸ்டீல் நாணயம் ஆகிய 2 வகை நாணயங்களாக வெளியிட்டது நண்பர்களே. ஸ்ரீ நாராயண குருதேவ் அவர்கள் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் அருகில் உள்ள செம்பழந்தி என்ற கிராமத்தில் உள்ள வயல்வாரம் என்ற இடத்தில் 1855 பிறந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் துன்பங்களையும் உரிமைகளையும் பறிப்போவதையும் இன்னல்களையும் அவரால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அவர் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. எனவே அவர் தனது வீட்டை விட்டு வெளியேறி திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அருகே உள்ள அறிவுபுரம் என்ற காட்டில் வாழ்ந்தார். அப்பொழுது கடுமையான தவத்தாலும் யோகா பயிற்சியாலும் பல சக்திகளை பெற்றார். இவர் ஊருக்குள் வந்தால் மக்கள் இவரை தெய்வமாக வணங்கினர். இவருடைய சமூக சேவையில் மக்களிடம் போதித்தது ஒரே மதம், ஒரே ஜாதி, ஒரே தெய்வம் என்ற கோட்பாட்டை தாரக மந்திரமாக மக்களுக்கு எடுத்துரைத்தார். இவர் 1928 இறைவனடி சேர்ந்தார். எனவே நமது அரசாங்கம் குருதேவ் அவர்களை போற்றும் வகையில் அவருடைய 150வது வருட நிறைவை போற்றும் வகையில் 2 வகை உலோகங்களால் காப்பர் நிக்கல் மற்றும் துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வகை நாணயத்தை 2006 வெளியிட்டது நண்பர்களே. முதலில் காப்பர் நிக்கலில் வெளிவந்த நாணயத்தை பற்றி நாம் பார்ப்போம். காப்பர் நிக்கலில் வெளிவந்த நாணயம் முன்பக்கம் அசோக சின்னமும், இதற்கு கீழே சத்தியமை ஜெயந்தி என்று இந்தியிலும், இதற்கு கீழே 5 என்ற டெனாமினேஷன் எண்ணும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அசோக சின்னத்தை சுற்றி ருபீஸ் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும், ருப்பியா பாரத் என்று இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு நாணயத்தின் நடுவில் குருதேவ் அவர்களின் மார்பள உருவமும், உருவத்திற்கு கீழே மின்ட்டு மார்க்கும், உருவத்தை சுற்றிய ஆங்கிலத்திலும் இந்தியிலும் ஜகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் என்று அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த காப்பர் நிக்கல் நாணயத்தின் எடை என்று பார்த்தால் 9 கிராம். இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இதனுடைய எட்ஜ் ஓர விளிம்பு செக்யூரிட்டி எட்ஜ், பாதுகாப்பு விளிம்பு. இந்த காப்பர் நிக்கல் நாணயம் ஒரே மின்ட்டில் மட்டும்தான் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தது. அதாவது மும்பை மின்ட்டில் மட்டும்தான் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரேரிட்டி என்று பார்த்தால் ஸ்கேர் கேட்டகரி உள்ளது. ஸ்கேர் கேட்டகரி இருந்தாலும் இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் அதிகமாகத்தான் உள்ளது. அதாவது ₹75 நண்பர்களே ₹400 யூனிட்ஸ் ₹400 வரை உள்ளது. எனவே சேமிப்புக்கு உகந்த சிறந்த நாணயமாகும். இரண்டாவதாக துருப்பிடிக்காத ஸ்டீல் உலோகத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தின் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இதனுடைய ஒரு விளிம்பு செக்யூரிட்டி எட்ஜ், பாதுகாப்பு விளிம்பு. இதன் மதிப்பு என்று பார்த்தால் நண்பர்களே, இதனுடைய ரேரிட்டி காமன் கேட்டகரியில் தான் உள்ளது. இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் ₹15 ₹75 வரை உள்ளது நண்பர்களே. ஜகத்குரு நாராயணசாமி அவர்கள் இந்த நாணயத்தில் மீள் நாணயங்கள் வெளிவந்துள்ளன. இந்த நாணயத்தை கூர்ந்து கவனித்தால் 2 பக்கம் நாணயத்தை சுற்றி வட்டமாக புள்ளிகள் இருக்கிறது. இந்த உண்மையான ஜகத்குரு நாணயம். ஆனால் இதே 2006 இதே மும்பை மின்ட்டில் மகாத்மா பஸ்வேஸ்வர் நாணயம் அச்சடிக்கப்பட்டது. இதே உலோகத்தில் அச்சடிக்கும் போது காப்பர் நிக்கல் புள்ளிகள் இருக்கும். ஆனால் ஸ்டீல் நாணயத்தில் முன்பக்கத்தில் மட்டும், பஸ்வேஸ்வர நாணயத்தில் முன்பக்கத்தில் மட்டும் புள்ளிகள் இருக்காது. இந்த டையை ஜகத்குரு நாணயத்தில் பயன்படுத்தி இருப்பார்கள். நான் படத்தில் காட்டியுள்ளபடி இந்த மீள் நாணயம் உங்கள் கையில் கிடைத்தால் இந்த ரேர் நாணயமாக இதை கருதி ஹோல்டரில் போட்டு வைக்கும் நண்பர்களே. இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ₹3000 வரை உள்ளது நண்பர்களே. இதுவரை நமது வீடியோவை பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிய வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யும், லைக் செய்யும், ஷேர் செய்யும் நண்பர்களே.